பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஆலோசனைகளை கேட்க நம்மை தாழ்த்துவோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து தியானித்து அதன்படி வாழ்கிற மனிதன், செவி கொடுத்தல் என்றால் வெறும் காதால் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறது, அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுதல், அந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தல், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல், அந்த வசனத்தை அசை போட்டு சொந்தமாக்கி அதன்படி நடக்கிறவன் எவனோ. பார்த்தீங்களா, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உணர்த்துகிறார் பாருங்கள். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1, நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணுவோம், எந்த விதமான விக்கனமும் இல்லாமல் வாசம் பண்ணுவோம். 2, ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்போம். 3, அமைதியாக இருப்போம். பிரியமானவர்களே, 3 ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நம்ம எந்த விதமான விக்கனங்களும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, நாம் ஆபத்திற்கு எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் வாழும்படிக்கு, நாம் அமைதியான ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை கேட்போமா? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். பட் whoever listens to me will dwell secure and will be safely and will be secure without fear of evil. எந்த தீமையும் நம்மை அணுகும் என்ற பயம் இல்லாதபடிக்கு வாழ, எந்த விதமான விக்கனங்களும் சேதப்படுத்தாமல் நாம் பாதுகாப்பாய் வாழ, அமைதியாக வாழ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அநேக இடங்களிலே போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாள் முழுதும் உலகமெங்கும் பல ஸ்தாபனங்கள், பலவிதமான ஊடகங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். இந்த நல் வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது, அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நீங்கள் இந்த பூமியிலே வாழும் நாளெல்லாம் விக்கனமின்றி வாழ்வீர்கள். அல்லேலூயா. ஆபத்திற்கு பயப்படாமல் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அமைதியாய் ஜீவிப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? இல்லை, நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அன்படி நடக்கிற மனுஷன் எவனோ, அந்த பூமியிலே அவன் வாழும் நாட்கள் எல்லாம் விக்கனமின்றி வாசம் செய்வான் என்றும், ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் என்றும், அமைதியாய் வாழ்வான் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே நன்றிந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீர் பகிர்ந்து கொண்டு, இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென்.